வணக்கம் வெண்பிறை யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல்லோட 14வது மேட்ச்சு ஆர்சிபிக்கும் ஜிடிக்கு இடையில் நடக்குது. ஸோ சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் இந்த மேட்ச் நடக்குது. ஓகே, இதை ஃபஸ்ட்டு இந்த பிச் ரிப்போர்ட்டு ப்ளஸ் மற்ற விஷயங்கள் வரிசையாக கேட்டகரி வைஸாக யாரெல்லாம் வாய்ப்பு இருக்கும். ஸோ ப்ளஸ் கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் சினாரியோ மாறி இருக்குது. ஸோ அது என்ன வகையான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சின்னசாமி ஸ்டேடியம் பேட்டிங் பேரடைஸாக தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ திரும்பவும் ஒரு நல்ல ஸ்கோரிங் மேட்சாக இதை பார்க்க வாய்ப்பு இருக்கும். ப்ளஸ் இது மேட்ச் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த டைப்பில் வந்திருக்கு. ஸோ இப்போது இது புதுசாக வந்தவங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும், பழைய மெம்பர்ஸுகளுக்கு இது புரியும். நம்ம 3rd பிக்கு 4th பிக்கு ஸோ இது என்ன மாதிரியான ஒரு அமைப்பு, எப்படி ட்ரீம் டீம் அமெரிக்கான மேட்ச் ப்ரோக்ரஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அந்த விஷயத்தையும் ஃபஸ்ட்டு மேட்ச் ப்ரோக்ரஸ் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற விஷயத்தையும், ரெண்டாவது கேட்டகரி பேஸில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும், கேப்டன் விசி சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ அது எது போல் கேப்டன் விசி இனிமேல் இனி வரக்கூடிய ஒரு சில ஒரு 17th to 18th மேட்ச் வரைக்கும் 3-4 மேட்சஸ்க்கு எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி 2-3 மேட்ச் இந்த மாதிரி நடந்தாச்சு. நம்ம கொடுத்துருந்த பாசிபிலிட்டி சண்டேயில் நம்ம கொடுக்கல. ஸோ அதுக்கடுத்து இந்த 2 டேஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. மண்டே இதெல்லாம் சினாரியோ அடிக்கடி மாறும், புரிஞ்சுக்கணும். நம்ம இனிஷியலாக கொடுத்த மேட்சஸோட ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது கேட்டகரி பேஸில் டாப் 4 பற்றி அதை எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். ஒரு 3-4 வகை இருக்குது, அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸில் உங்களுக்கு டாப் 5ல் டாப் 4 வைஸாக கேப்டன் விசி வைஸாக இதை பற்றி மட்டும் எப்படி ஃபில்டர் பண்ணுறது, ஸோ அந்த சினாரியோவில் வந்தால் என்ன பண்ணுறதுங்கிறத தெளிவாக பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் இந்த 11 வீடியோ, கிட்டத்தட்ட 11 மேட்ச்சுக்கான வீடியோவில் 9 மேட்ச்சுக்கான வீடியோ நம்ம கொடுத்தோம். அந்த 9 மேட்ச்சுக்கான வீடியோஸும் 9 + 10ன்னு நினைக்கிறேன், 10 மேட்ச்சுக்கான வீடியோ ஒரு சினாரியோ. ஸோ அந்த டைப்பில் ட்ரீம் டீம் அமையும் போது நீங்கள் எடுத்துக்கலாம். இது டோர்னமெண்ட்டுக்கு சூட்டபிள் ஆகும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது. புதுசாக வந்தவங்களுக்கு தான் இந்த விளக்கம், பழைய நண்பர்களுக்கு தெரியும். இப்போ இது இனி நடக்கக்கூடிய மேட்சஸ் ஒரு எந்த இடத்துல ட்ராப் ஆகும்னு தெரியாது. பட் ஒரு குறிப்பிட்ட சில மேட்சஸ் ஒரு செக்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 10-15 மேட்ச் வரைக்கும் ஒரே மாதிரி வரும். ஒரு சிலர் புதுசாக கேட்குறவங்க என்னமோ கதை சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, பழைய மெம்பர்ஸுங்களுக்கு புரியும். நான் சொல்ல போகிறேன், நீங்கள் அது நீங்கள் வரக்கூடிய மேட்சஸில் மேட்ச் பண்ணி பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே விவரமாக பார்க்க போகிறோம். அதை வரிசைப்படுத்திடுறேன். முதல்ல ஃபஸ்ட்டு மேட்சோட ஃப்ளோ எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயம் ஃபஸ்ட்டு விஷயம். ஓகேங்களா, ஸோ ரெண்டாவது கேட்டகரி பேஸில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கலாம், ரெண்டாவது. மூணாவது கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கலாம், அது வரைக்கும் பார்த்துக்கலாம். நிறையா ஒன் சைடு மேட்சஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ தொடர்ச்சி அந்த மேட்சஸ்லாம். ஸோ இதை பேஸ் பண்ணி டீம் மேக் பண்ணுறவங்க பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் தி மேட்சஸ் இப்போ ஒரு மேட்ச் ஒன் சைடாக போகுது அப்படின்னா அடுத்த மேட்ச் ஓரளவுக்கு ஈக்குவலைஸாக போகிற மாதிரி இருக்குது. திரும்ப 1 or 2 மேட்சஸ்க்கு அப்புறம் திரும்ப ஒன் சைடு மேட்ச் மீன்ஸ் ட்ரீம் டீம் பேட்டர்ன் தான். ஒன் சைடுனா மேட்ச் ஒன் சைடாக போச்சு அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. எடுக்கக்கூடிய பிளேயரோட ரேஷியோஸை நம்ம கால்குலேஷன் பண்ணலாம். 7:4, 8:3, ஸோ அந்த மாதிரி மேட்ச்சு. ஸோ நார்மலாக 5:6ங்கிறது மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட். இதில் ஒன் சைடு மேட்சையும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஒன் சைடாக மேக் பண்ணுறவங்களுக்கு மினிமம் 3 மேட்சஸ்க்கு ஒரு டைம் வேல்யூபிள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அமையும். ஸோ அப்போல்லாம் எப்படி பிக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது. ஸோ அதை பற்றி விஷயங்களை இந்த சீரியஸில் இந்த வீடியோவிலேருந்து தொடர்ச்சியாக பார்ப்போம். கேப்டன் எப்படி செலெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த டைப் ஆப்புக்கு ஆல்ரெடி மெம்பர்ஸுக்கும் ஒரு வீடியோ நான் இது கொடுக்குறேன். ஸோ இது அப்போ புரிகிற மாதிரி. ஓகே, இப்போ நார்மலாக இதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிளேயிங் 11 எடுத்துக்குவோம். 2 டீமோட பிளேயிங் 11. இப்போது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி லெவல் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, மோஸ்ட்லி சேஞ்சஸ் இருக்க சான்ஸ் இல்லை. இதில் படிக்கலும் சிஎஸ் சர்மாவும் இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டுக்கு போகிற மாதிரியான அமைப்பு மோஸ்ட் ப்ராபபிளி இப்படி தான் இருக்கும், மாறாது அப்படின்னு தோணுது. ஆர்சிபி வின்னிங் மொமெண்ட்டு இழக்க மாட்டாங்க. ஓகே, ஜிடியை பொறுத்த வரைக்கும் ரூத்தர்போர்டு கூட லாஸ்ட் மேட்ச் கிளிப்ஸை உள்ளே கொண்டு வருவாங்களோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. இல்லை, திரும்ப நாங்கள் அதை பிலீவ் பண்ணி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக அதே தொடர்ந்துருக்கு. ஸோ இதே லெவல் தொடரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். இங்கே இஷாந்த் சர்மாவுக்கும் இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் லாஸ்ட் மேட்ச் வந்திருந்தார். ஸோ அது அப்படியே இருக்கலாம். ஸோ யாரை இம்பேக்டில் வெளியே உட்கார வைப்பாங்க, அதாவது மேபி ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா
அது மட்டும்தான் ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ யாரை வெளியே வைப்பாங்க, இம்பேக்டில் ஏதாவது ஒரு பேட்ஸ்மேனை வெளியே வைக்கணும். ஸோ அது மட்டும் ஒரு பெரிய கன்ஃபியூஸ் ஜிடியை பொறுத்த வரைக்கும். ஸோ இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் வேறு யாருக்கெல்லாம் ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இசாந்த் சர்மா லாஸ்ட் மேட்ச் கொண்டு வந்திருந்தாங்க. ஒருவேளை ஒரு சப்போர்ட் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் கிடைக்கிது அப்படின்னா இசாந்த் சர்மாவுக்கு பொதுவாக ஜே ஆதவ் அவரையோ அல்லது எம் சுதர் அப்படின்னு இருக்கிற ஒரு பிளேயர், எம் சுதர் மேபி ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இவங்க இருக்கும். இது மட்டும் ஒரு சின்ன கன்ஃபியூஸ் இருக்குது. ஆன் டைமில் பார்த்துக்கலாம். நம்ம இந்த லெவலில் தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ச் ஃப்ளோ. இது ஆன் டைமில் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். பர்சன்டேஜ் மாறுதா அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்ணிக்கணும். தேர்டு பிக்கும் ஃபோர்த்து பிக்கும் தான் மேட்ச் ஃப்ளோவை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே தேர்டு ஃபோர்த் பிக் இதுதான் வேல்யூபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மேட்ச் ஃப்ளோவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது முன்னாடி இந்த சீரியஸுக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த மேட்சோட மோஸ்ட் ஆஃப் தி மேட்ச் ஃப்ளோ ஃபங்க்ஷனில் தான் ஆகியிருந்தது. ஸோ அது போல் தான் இப்போ மாறி இருக்குது. ஸோ அதுதான் இந்த ரெண்டு வகையாக. அதுக்கு கேப்டனுக்கும் என்ன சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு பார்ப்போம். இப்போ மேட்ச் ஃப்ளோ தேர்டு ஃபோர்த் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். அது ரெண்டுமே பேட்டிங் கேட்டகரியில் இருக்குது. இது ஆன் டைமில் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். ஒருவேளை விராட் கோலியோட பர்சன்டேஜ் அதிகமாகியோ, சாய் சுதர்சனோட பர்சன்டேஜ் அதிகமாகி பட்லரோட பர்சன்டேஜ் குறையும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை பார்ப்போம். ஸோ எப்படி இருக்குன்னா, ஒரு இன்னிங்ஸு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அல்லது செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பேஸில் நல்ல பேட்டிங் பேஸில் மூவ் ஆகும். ஓகேங்களா? ஒன்று ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் நல்லா ரன் அடிக்கும், அல்லது ரெண்டாவது பேட் பிடிக்கிற டீம் நல்லா ரன் அடிக்கும். இதான் சினாரியோ. அப்போ இன்னொரு இன்னிங்ஸ் என்ன இருக்குன்னா, விக்கெட்ஸ்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் இருக்கும், ஒரு இன்னிங்ஸில் ரன்ஸ் இருக்கும். அந்த ஒரு இன்னிங்ஸில் விக்கெட் போகக்கூடிய இன்னிங்ஸில் மிடில் ரன் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது அதை புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி இருக்கலாம் மேட்ச் ஃப்ளோ, ஒரு டீம் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் ஒரு ரன் அடிக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் போய் ரன் வரும். ஸோ விக்கெட்ஸ்கள் போகும். அப்போது செகண்ட் பவுல் பண்ணக்கூடிய டீமில் பவுலர்ஸ் தேவை. அதாவது ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணக்கூடிய டீமில் பவுலர்ஸ் எடுக்கணும். இப்படி ஒரு டைப்பில் டீமை மேக் பண்ணலாம். இன்னொன்று, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் போகுது, செகண்ட் இன்னிங்ஸில் பேட்ஸ்மேன்ஸ் நல்லா ரன் அடிக்கிறாங்க. இந்த டைப்பில் மேட்சை ஃப்ளோ பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டுமே பேட்டிங் அப்படின்னா ஒரு இன்னிங்ஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஒரு இன்னிங்ஸ் ரிவர்ஸில் இருக்கும். ஓகேங்களா? அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் சரி. ஒரு இன்னிங்ஸில் ரன்ஸ் வரும், ஒரு இன்னிங்ஸில் விக்கெட் போய் தான் ரன் வரும் அப்படிங்கிற விஷயம். ஓகேங்களா? இது மேட்ச் ஃப்ளோ. இது இப்போ இருக்கக்கூடிய டாப் 4க்கு தேர்டு ஃபோர்த் இப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இதில் தேர்டு விராட் கோலியோ சாய் சுதர்சனோ ஆயிடுறாங்க, பட்லர் ஃபோர்த் ஆயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுக்குவோம். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு இன்னிங்ஸு ரன், அதுக்கப்புறம் விக்கெட், ஆல்ரவுண்டர் பேஸில் ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற அமைப்புக்கு போயிடும். ஓகேங்களா? அப்போ ஈக்குவல் ஃபைட் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு ஃபோர்த்து பிக்காக விக்கெட் கீப்பிங் மாறுது அப்படின்னா மேட்ச் ஈக்குவல் ஆகிரும். ஒரு தேர்டு பிக்காக விக்கெட் கீப்பிங் மாறினாலும் மேட்ச் ஈக்குவல் ஆகும். பட் ஒரு இன்னிங்ஸில் நல்லா ரன்ஸ் வந்துடும், ஒரு இன்னிங்ஸில் விக்கெட் ப்ளஸ் ரன்னு கலந்து வரும். ஓகேங்களா? ஸோ அது எந்த இன்னிங்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் டீமை மேக் பண்ண பார்க்கலாம். இது உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சு, இதான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறோம் புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு அப்படின்னா, நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதில் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. அதே போல் உமன்ஸ் மேட்ச் வீடியோ போட்டிருப்போம், WBL. ஸோ அந்த வீடியோ 1 or 2 வீடியோஸை செக் பண்ணிங்க அப்படின்னா இதோட ஃப்ளோ என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிய வரும். ஒரு வேளை புரியாதவங்களுக்கு அந்த விஷயம். தேர்டு பிக், ஃபோர்த்து பிக், இது மேட்ச் ப்ரோக்ரஸ். இதில் இது இன்டர்சேஞ்ச் ஆகும், அது மட்டும் புரிஞ்சுக்கணும். ஒரு இன்னிங்ஸ் பேட்டிங் பேஸ், ஒரு இன்னிங்ஸ் பவுலிங் பேஸ். இதுவே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபோர்த்து பிக்கோ அல்லது தேர்டு பிக்கோ விக்கெட் கீப்பிங் மாறும்போது ஒரு இன்னிங்ஸில் விக்கெட் ரன்ஸ் ப்ளஸ் விக்கெட் அப்படின்னு போயிடும். இனிஷியலாக ரன் வந்தாலும் ரெண்டாவது விக்கெட் போகும். இன்னொரு இன்னிங்ஸில் நல்லா ரன் வரும். இது ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கலாம், செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா ரன் வந்துருச்சு அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் ரன் திரும்ப விக்கெட் போகும் கடைசியில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஓகேங்களா? ஸோ இதை புரிஞ்சுக்குங்க. இது மேட்ச் ஃப்ளோ இனி இப்படி தான் இருக்க போகுது. தொடர்ச்சியாக 2 மேட்ச் அதே மாதிரி வந்திருக்கு. இது தொடரும். இன்றைக்கி மேட்ச் கூட LSG PPKS மேட்ச் கூட இப்படி தான் வரும். ஸோ நம்ம இன்றைக்கே தான் வீடியோ எடுக்கிறோம், அது தெரியும் எல்லாத்துக்கும். ரைட், மேட்ச் ஃப்ளோவை நம்ம சொல்லிட்டோம். ரைட், அப்போது கேப்டன் விசி இப்போ இந்த டாப் 4 வைஸாக இனி ஒரு சில மேட்சஸுக்கு வராது. ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? அப்போ எதை வச்சு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா கிரெடிட் ப்ளஸ் டாப் கேப்டன் டாப் விசி இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த 2 மாற்றிக்கணும். ஓகேங்களா? எப்போவுமே டாப் கேப்டன் டாப் விசி இருக்கிற இடத்த பார்த்துக்கலாம். ஸோ அது எப்போவுமே அது இன்வால்வ் ஆகும். ஓகே,
கேப்டன் இது வரைக்கும் டாப் 4 வைஸாக ஃபஸ்ட்டு 4th எடுத்துகிட்டு இருந்தோம். ஓகேவா? இப்போ வந்து கிரெடிட்டில் நம்ம எடுக்கிற மாதிரி வரும். ஓகே, இந்த மேட்ச் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது அந்த விஷயங்களை பார்க்கும்போது. இருந்தாலும் இது தொடரும். ஸோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு சில மேட்சஸ் தொடர வாய்ப்பு இருக்குது, 3-4 மேட்ச் வரைக்கும். ஓகேங்களா? ஒவ்வொருத்துலேயும் மேட்ச் ஃப்ளோ மாறும், அது சொல்லிக்கலாம். இப்போ கிரெடிட்டை பேஸ் பண்ணி கேப்டன் பார்க்கணும். யாருன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ எப்படி அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஓவராலாக யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். அப்போ டாப் கேப்டன் டாப் விசி யார் இருக்கான்னா, பேட்டிங்கில் கேப்டனும் விக்கெட் கீப்பிங்கில் விசியும் இருக்குது. ஸோ அது கூட செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் சொல்கிறோம், ஒருத்தருக்கு புரியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் மட்டும் வியூ பண்ணுறோம். நெக்ஸ்ட் டைமில் ரொம்ப சிம்பிளாக வீடியோ கொடுத்துடலாம். இப்போ டாப் கேப்டன் சாய் சுதர்சன், டாப் விசி ஃபிலிப் சால்ட். ஓகேங்களா? ரைட், சாய் சுதர்சன், ஃபிலிப் சால்ட். ஸோ இவங்க தான் டாப் கேப்டன் டாப் விசியில் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ கிரெடிட்டை பேஸ் பண்ணி எந்த கேப்டன்சி ஆப்ஷன்ஸ், இப்போ கேப்டன்சி ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு எந்த கேட்டகரியில் வருவாங்க அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி பேஸில் யார் வருவாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஆர்டர் படியே வந்துடும். லாஸ்ட்டாக கேப்டன் விசி ஆப்ஷன்ஸை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது இந்த லெவல் நான் சொல்லிட்டேன். இப்போ நான் அந்த இம்பேக்ட் பிளேயர்ஸ் 2 பேர்த்து எடுக்கலை. சுயேஷ் சர்மாவும் இஷாந்த் சர்மாவும் அவங்க கிரெடிட் பேஸில் லோவாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள இன் பண்ணாமல் நாம் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு பிளேயர் டைரெக்டாக லெவல் இருக்க போகிறாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சுயேஷ் சர்மா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க ஆர்சிபி அப்படின்னா, சுயேஷ் சர்மா உள்ளே தான் இருப்பார். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அது பெருசாக மாற்றத்தை கொடுக்காது அப்படின்னு தோணுது. அதே மாதிரி இஷாந்த் சர்மா. ஓகேங்களா? அந்த 2 பேர். ஸோ ஜிடியில் யார் வருவா அப்படிங்கிறது ஒரு கேள்வி, அது ஒரு மைனஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ கேட்டகரி பேஸில் யார் வருவா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபிலிப் சால்ட்டு ரொம்ப ரேர் திங் இந்த மேட்ச்சு ஒரு கேப்டனாக வருவாரா அப்படிங்கிறது. இப்போ அமைப்பு பேஸில் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கெல்லாம் நிறையா வரும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன் சாய்ஸில் இல்லாத ஒரு பிளேயர் தான் இந்த மேட்ச்சு ஃபிலிப் சால்ட்டு. பர்ஃபார்மன்ஸ் இருக்கலாம், பட் கேப்டன் அளவுக்கு இந்த மேட்ச் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த சேஞ்சஸ் சுயேஷ் சர்மா தான் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பட் அதையும் தாண்டி ஜே சர்மா, பட்லர் இங்கே கேப்டன் சாய்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் விக்கெட் கீப்பிங் செக்ஷனில். ஓகேங்களா? எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டோம். டாப் கேப்டன் பேட்டிங்கும் விக்கெட் கீப்பிங்கும் இருக்குது. ஸோ இப்போ விக்கெட் கீப்பிங் ஆல்ரவுண்டர். ஸோ இன்ட்ராக்ட் ஆகக்கூடிய இடம் ஆல்ரவுண்டர். ஸோ அங்கேயும் கேப்டன் இருக்குது. விக்கெட் கீப்பிங்கு கேப்டன் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேப்டன் ஆப்ஷன் பேட்டிங்கில் இருக்குது. அப்போ பேட்டிங் அல்லது பவுலிங். ஸோ இப்போ 4 கேட்டகரியும் கவர் ஆயிடுச்சு. இது மாதிரி தான் நடக்கும். இது மாதிரி நடக்கும்போது தான் கிரெடிட்டில் கேப்டன் வரும். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு தான் சொல்கிறோம். இப்போது ஜே சர்மா ரிஸ்கியாக கேப்டன் ஆப்ஷன். பட் இன்றைக்கி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜே சர்மாவுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லிஸ்ட்டு ப்ளே பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட், அடுத்து பேட்டிங் கேட்டகரியில் யாருக்கு கேப்டன் வாய்ப்பு இருக்குன்னா, இங்கேயும் ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்கி ஆப்ஷன் கேப்டன்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். கடைசியாக ஃபில்டர் பண்ணிக்குவோம். ஸோ இதில் சுப்மான் கில், ஆப்வியஸாக விராட் கோலி. ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுப்பீங்க, நம்ம கடைசியாக ஃபில்டர் பண்ணுவோம். ஸோ ரூத்தர் போர்டுக்கு இங்கே கேப்டன் ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ரூத்தர் போர்டுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் இருக்குது. இங்கே டிம் டேவிட்டுக்கு இருக்குது. ஸோ இதை பார்க்கலாம், கடைசியாக தான் ஃபில்டர் பண்ணணும். ஃபைனல் ரிசல்ட் நான் தர்றேன். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் குனுல் பாண்டியா கேப்டன் ஆப்ஷன் இருக்குது. மேட்ச் ஃப்ளோவை ரொம்ப ரன்ஸ் வரக்கூடிய ஒரு ட்ராக் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதில் நம்ம மேட்ச் ஃப்ளோ சொல்லியிருக்கோம். ஒரு இன்னிங்ஸு பேட்டிங், ஒரு இன்னிங்ஸு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த விக்கெட் ப்ளஸ் ரன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரி அமைப்பு ஆர்சிபிக்கு டீம் நீங்கள் ஃபேவர் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் குனுல் பாண்டியாவை கேப்டன் ஆப்ஷனில் சூஸ் பண்ணலாம். ஷாருக் கான் ஒரு கேப்டன் ஆப்ஷனில் இருக்கார். ஓகே, அடுத்தது பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ரிஸ்க்காக இருக்கும். பிரித்திஷ் கிருஷ்ணா கிரெடிட்டில் வச்சுக்குவோம், சாய் கிஷோர். ஸோ இந்த 2 பிளேயர் இங்கே கேப்டன் ஆப்ஷன்லேயும், புவனேஸ்வர் குமார் இங்கே கேப்டன் ஆப்ஷன். ஆல்மோஸ்ட் 11 பிளேயர்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். இது பேசிக்காக பார்க்குற விஷயம். கிரெடிட்டில் எடுக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதில் நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். இப்போது ஆர்சிபி வின் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அல்லது ஆர்சிபி சைடு கேப்டன் ஆப்ஷனில் கிட்டத்தட்ட 5 பிளேயர் இருக்காங்க. இந்த 5 பிளேயரில் நம்ம ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா யாருக்கெல்லாம் கேப்டன் ஆப்ஷன் போகும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். இப்போ அந்த டாப் 4 வைஸ் பிக் வைஸு விட்டுறோம். பட் கேப்டன்
விசி, டாப் கேப்டன் டாப் விசி அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ பேட்டிங் பவுலிங் அப்படிங்கிற ஆப்ஷன் போகும். அதே போல் விக்கெட் கீப்பிங் இருக்கும்போது விக்கெட் கீப்பிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு இந்த செக்மெண்ட் பிரியும். ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு பார்க்கும்போது யாரையெல்லாம் அங்கே ரிமூவ்டு ஆப்ஷனில் எடுக்கலாம், யாரெல்லாம் கேப்டன் ஆப்ஷனில் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். ஸோ இங்கே பட்லர் மெயினாக கேப்டன் ஆப்ஷனில் இருக்காரா, கன்ஃபார்ம் கேப்டன் ஆப்ஷன்ஸ் இவருக்கு செலெக்ஷன் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரீம் டீம் என்ட்ராக கட்டாயம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவரை ரிமூவ் பண்ண முடியாது. பட் பேட்டிங் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் விராட் கோலி கேப்டன் ஆப்ஷனில் இல்லை. அதே போல் கில்லுக்கும் அவ்வளோ பெரிய சான்ஸ் கேப்டன் ஆப்ஷனில் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் குறைவு தான். ஸோ என்னுடைய ஆப்ஷனில் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே புவனேஸ்வர் குமார். ஓகே, ஸோ இப்போ புவனேஸ்வர் குமார், பிரித்திஷ் கிருஷ்ணா, சாய் கிஷோர். ஸோ இந்த பிளேயர்களுக்குள்ளே வருது. ஓகேங்களா, மேட்சோட ஃப்ளோ பேஸ் பண்ணி இப்போ ஆர்சிபி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க பட் வின் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஜே சர்மா, டிம் டேவிட், குர்னுல் பாண்டியா, ஸோ புவனேஸ்வர் குமார் இப்படி வரும். ஓகேங்களா, ஸோ அதே நேரத்தில் ஜிடி டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ரூத்தர்போர்டு கேப்டன் ஆஃப் சாய்ஸில் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ அவரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே போல் ஷாருக்கான் இந்த இடத்துல ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த மாதிரி அமையும். ஓகேங்களா, இந்த இடத்துல ஃபில்டர் பண்ணுறோம். இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது ஆர்சிபி ஈஸியாக வின் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல பட்லரை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே விராட் கோலி கேப்டன் ஆப்ஷன், அதே போல் குர்னுல் பாண்டியா இங்கே வரமாட்டார், இங்கே ஷாருக்கான் கேப்டன் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி மாறும். ஓகேங்களா, இதான் சாய்ஸு. அப்போ இங்கே ஜெய் சர்மாவுக்கு கூட கேப்டன் போகுமானா கேள்வி தான். ஸோ இப்படி எடுத்துக்கணும். ஆர்சிபிக்கு ஃபேவராக டீம் மேக் பண்ணுறீங்க, அப்போது நீங்கள் ஆப்போனண்ட்லேயும் கேப்டன் கொடுக்கலாம். ஸோ அந்த லிஸ்ட் படி பார்க்கும்போது ஆர்சிபி வின் பண்ண வாய்ப்பு இருக்கிற மாதிரி மேட்சாக இது இருந்துச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய கேப்டன் ஆப்ஷன்ஸ் விராட் கோலி, டிம் டேவிட், புவனேஸ்வர் குமார். ஸோ நீங்கள் ரபடாவை வேணால் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுடைய கேப்டன் ஆப்ஷனில். ஓகேங்களா, ஸோ ரபடாவை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கேப்டன் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ். ஓகே, ஸோ இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, ஆர்சிபிக்கு ஃபேவர்னால் இந்த கேப்டன் ஆப்ஷன்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு காட்டின ஃபோட்டோ வந்து ஜிடி ஃபேவர்னால் அந்த மாதிரியான கேப்டன் ஆப்ஷன்ஸ் இது வந்து எடுக்கணும். பேசிக்காக சொல்லணுன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான பொதுவாக ரிஸ்க் எடுக்கிறோம். ஸோ ஒரு ஈக்குவல் ஃபைட்டான மேட்ச் அப்படி ஃபீல் பண்ணி நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கேப்டன் ஆப்ஷன்ஸ் யார் யார், ரூத்தர்போர்டு. ஸோ டிம் டேவிட்டுக்கு பேசிக்காக வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஸோ அதனால் நம்ம இங்கே ரூத்தர்போர்டு, ஷாருக்கான், குர்னுல் பாண்டியா இதெல்லாம் ரிஸ்கி சாய்ஸில் கொடுக்கக்கூடிய கேப்டன்ஸ். சாய் கிஷோர், பிரித்திஷ் கிருஷ்ணா. ஓகேங்களா, ஸோ இந்த பிளேயர்ஸ் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க இந்த மேட்ச்சு. ஜே சர்மாவும், ஸோ இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டோம், ஜே சர்மா. இந்த பிளேயர்ஸ் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக இந்த மேட்ச்சுக்கு இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ஜிடி பொறுத்த வரைக்கும் இந்த 4 பிளேயர்ஸ் ரொம்ப ரிஸ்கி, மேட்ச் ஈக்குவலாக டஃப் ஃபைட்டாக போகும் அப்படிங்கிற இடத்துல இந்த பிளேயர்ஸ் மட்டும்தான் கேப்டன் ஆப்ஷனில் இருக்காங்க. ஸோ 3 டைப்பாக பிரிச்சுருக்கோம். 3 டைப்பும் ஆர்சிபிக்கு ஃபேவர்னால் யார் கேப்டன் ஆப்ஷன், ஃபஸ்ட்டு ஜிடிக்கு ஃபேவர்னால் யார் கேப்டன் ஆப்ஷன்ஸில் இருக்காங்க அப்படின்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கேட்டகரி பேஸில். இது போக போக அடுத்தடுத்த மேட்செல்லாம் ரொம்ப குறைவான ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேங்களா, 2வது ஆர்சிபிக்கு ஃபேவர்னால் கேப்டன் ஆப்ஷன் யார் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம். 3வது ஓவராலாக ஒரு ரிஸ்கியான 2 சைடு ஈக்குவல் மேட்சாக இருக்குதுன்னா இந்த மாதிரி கேப்டன் ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேங்களா, இதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எப்படி ஃபில்டர் பண்ணிக்கலாம்னா இருக்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போ சாய் கிஷோர், பிரித்திஷ் கிருஷ்ணா 2 பேர்த்தையுமே கொடுத்துருக்கோம். இந்த சின்னசாமி கிரவுண்டு பேசுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ட்ராக் அப்படின்னா நீங்கள் பிரித்திஷ் கிருஷ்ணா, ஷாருக்கான் இதோட நிறுத்திக்கலாம். ஓகேங்களா, அதே போல் தான் ஸ்பின்னர்ஸ் குர்னுல் பாண்டியாவுக்கு வாய்ப்பு ஸ்ட்ரகிள் பண்ணுது ஆர்சிபின்னா அந்த இடத்துல வரும். மேட்ச் ஈக்குவலாக போகுது அப்படின்னா அந்த இடத்துலையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோதான். இது கேப்டன் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ். குழப்பிக்க வேணாம், இது புது மெத்தடாக இருக்கும். இன்னும் ஒரு சில வீடியோக்கள் போகும்போது புரியும், பழைய நண்பர்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும். இப்போ கேப்டன் ஆப்ஷனை பார்த்துட்டோம். ஓகே, கேட்டகரி பேஸில் இப்போ பார்த்துக்கலாம். ஸோ இங்கே யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னா பட்லர் சால்ட்டில் ஒரு பிளேயர், ஜே சர்மா ஒரு வேளை இந்த மேட்ச்சு டஃப் ஃபைட்டாக போகிறது இல்லை ஆர்சிபிக்கு ஃபேவர்னா கூட ஜே சர்மாக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது. டிஃபால்ட் பிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். 2 விக்கெட்டுக்கு இவருக்கான ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும்.
பட்லர் சால்ட்டில் ஒரு பிளேயர். நம்ம அதுதான் எந்த டீம் ஃபேவரோ அந்த டீமுக்கு தகுந்த மாதிரி அதை ஃபில்டர் பண்ணிக்கங்க. அடுத்து பேட்டிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி வாய்ப்பு இருக்கும்? ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மேட்ச்சு பேட்டிங் பேஸ்டு ட்ராக் கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த 2 பிளேயருமே உங்களுக்கு ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். பேட்டிங் பேஸ் கிரவுண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் பட்டிதர், சுப்மான் கில்ல ஒரு பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணுறது பெட்டர் சாய்ஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ஈக்குவல் ஃபைட்டுனா தான் இங்கே இந்த விராட் கோலி, சாய் சுதர்சன் 2 பேர்த்தையுமே பிக் பண்ணணும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒரு டீமுக்கு வீக்காக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, ஸோ எந்த டீமை வீக்காக நினைக்கிறீங்களோ அந்த டீமோட பேட்டரை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கங்க. இப்போது எக்ஸாம்பிள் ஆர்சிபிக்கு ஃபேவராக மேக் பண்ணுறீங்க, அந்த இடத்துல சாய் சுதர்சனை ரிமூவ் பண்ணிவிட்டு பட்டிதர், கில்லில் ஒரு பிளேயர் நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த இடத்துல ரூத்தர் போர்டை நீங்கள் ஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? ரூத்தர் போர்டை நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி அமையும். அப்போ டோட்டலாக பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, மினிமம் 3 பிளேயர்ஸ், மேக்ஸிமம் 4 பிளேயர்ஸ் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே 3 or 4 பிளேயர்ஸ், விக்கெட் கீப்பிங்கில் 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கும். ஓகே, இப்போ ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி அமைப்புகள் இருக்கலாம் அப்படின்னா, 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான் வாய்ப்பு, சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஒரு 2 பிளேயர் மட்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். மேபி மேட்ச் ஃபுல் பேட்டிங் பேஸில் போனால் ஒரே ஒரு பிளேயர், ஃபுல்லாக பவுலிங் பேஸில் போனாலும் ஒரே ஒரு பிளேயர் தான் இங்கே சான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 1 or 2 அப்படிங்கிறது ஆல்ரவுண்டர் கேட்டகரிக்கான பாசிபிலிட்டி. இப்போ பவுலிங் கேட்டகரிக்கான பாசிபிலிட்டி இந்த மேட்ச் டஃப் திங்க்கு. பேட்டிங் பேஸில் மூவ் ஆகுதுன்னா 3 கேட்டகரியும் ஃபில்டர் பண்ணிடுங்க. ஸோ 2, 4, 1 அப்படிங்கும்போது 7, அப்போ 4 பிளேயர் வாண்டட் இருக்கும், அல்லது 3 பிளேயர். அப்போ 3 or 4 அப்படிங்கிறது மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கக்கூடிய கேட்டகரி 3 அல்லது 4 பிளேயர். ஸோ அதில் எப்படி ஃபிட் பண்ணலாம் அப்படின்னா, ஹேசல்வுட் எந்த அமைப்பில், இப்போ லாஸ்ட் மேட்ச்சே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வருண் சக்கரவர்த்தியை எடுக்க சொல்லியிருந்தோம். பட் கேகேஆர் ரொம்ப ஒன் சைடாக லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதே போல் ஆர்சிபி ரொம்ப ஒன் சைடாக லாஸ் பண்ணுதுன்னா ஹேசல்வுட்டுக்கு இங்கே வேலை இருக்காது. ஓகே, இதை கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. ஈக்குவல் ஃபைட்டோ அல்லது ஆர்சிபி வின் பண்ணுதோ, இந்த 2 அமைப்புக்கும் ஹேசல்வுட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்தது ரஷீத் கான், சாய் சுதர்சனில் ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு கட்டாயம் இருக்கும். இதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ரஷீத் கான் அல்லது ஆஸ் தயால் ஏதாவது ஒரு பிளேயரை டீமில் பிக் பண்ண பாருங்கள். ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த லெவல் தொடர்ந்துச்சுன்னா அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ 2 பிளேயரில் ஒரு பிளேயர். ஒரு வேளை நீங்கள் வந்து யாஸ் தயாலை பிக் பண்ணுறீங்கன்னா அந்த காம்போக்கு நீங்கள் சாய் கிஷோரை உள்ளே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க. ஸோ இது ஒரு சின்ன காம்போ, 3 or 4 பிளேயர்ஸில் இருக்கக்கூடிய சின்ன காம்போஸ் நம்ம சொல்கிறோம். ஒரு 2 பிளேயரே உங்களுக்கு கிடச்சிருது. இப்போ யாஸ் தயால், சாய் கிஷோர்னால் 2 பிளேயர் கிடச்சிருது. நீங்கள் ஹேசல்வுட், முகமது சிராஜில் யாராவது, ஹேசல்வுட்டை கூட மேட்ச் ஃப்ளோவை பொறுத்து நீங்கள் ஹேசல்வுட்டா இல்லை சிராஜா அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டீமுக்கான இது வருதோ அதை பிக் பண்ணிக்கலாம். பிரித்திஷ் கிருஷ்ணா கூட இந்த இடத்துல, அதுவும் குறிப்பாக நீங்கள் சாய் கிஷோரை மிஸ் பண்ணுற இடத்துக்கு பிரித்திஷ் கிருஷ்ணா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார். ஸோ இந்த மாதிரி அமையும். ஸோ ஒரு 4 பிளேயர்னால் இந்த மேபி இது ஹேசல்வுட் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை இவ்வளோ வச்சுக்கலாம். ஈக்குவல் ஃபைட்டும் போது இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மினிமம் 3 to 4 பிளேயர் வரைக்கும் பவுலிங் கேட்டகரிக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ப்ரிடிக்ஷன் வைஸ் எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகும் அப்படின்னா, மினிமம் 80% கம்பல்சரி ஒர்க் ஆகும். இதில் ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய விஷயங்களையும் இன்புட் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த கிரெடிட் பேஸில் கேப்டன்சி வரும்போதும், டாப் கேப்டன் டாப் விசி ரைஸில் தான் கேப்டன் உட்காரும் போதும் ஒரு சில விஷயங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 3 டைப்பாக டீமை பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 3 டைப்பில் ஒரு டைப் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக உட்காரும். இப்போ ஒன்று ஏ டீம் ஃபேவர் டீமாக மேக் பண்ணுறது, இன்னொன்று பி டீம் ஃபேவர் டைப்பாக மேக் பண்ணுறது, இன்னொன்று ஈக்குவல் ஃபைட்டாக இருக்கக்கூடிய இடங்களில் மேக் பண்ணுறது. ஸோ இதில் எது கஷ்டமான விஷயம் அப்படின்னா, இந்த ஈக்குவல் ஃபைட் மேட்ச்சில் வந்து பிளேயர்ஸை பிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பிக் பண்ணணும், டீமை மேக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ 2-3 மேட்சஸ்க்கு கம்பல்சரி 1 or 2 மேட்ச் வந்து உங்களுக்கு ஒன் சைடு மேட்சாக இந்த சீசன் போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு மேட்ச் கிளிக் ஆகாது, பட் அடுத்த மேட்ச் ரொம்பவே கிளிக் ஆகிற மாதிரி இருக்கும். 2 சைடும் 3 டீம். ஸோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். பெஸ்ட்டாக ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இது ஒரு ஃப்ளோ. இதெல்லாமே புதுசாக வர்றவங்களுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். புதுசாக பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறோம். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. ஓகே, மீண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.